திருத்தூதர் அந்திரேயா. அவரைப் போல, எவரைப் போல? இயேசு கிறிஸ்துவைப் போலவும் அந்திரேயாவின் சகோதரராகிய பேதுருவைப் போலவும். இன்று திருச்சபையில் நாம் திருத்தூதரான அந்திரேயாவின் திருநாளை கொண்டாடுகின்றோம். அந்திரேயாவினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது அவரது சகோதரராகிய பேதுருவுக்கும் மற்றும் அவருக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமைகள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் அவரைப் போல, பேதுருவைப் போல என்ற ஒரு தியான பொருளை இன்று நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். எப்படியெல்லாம் தன் சகோதரனாக பேதுருவைப் போலவே அந்திரேயா வாழ்ந்தார் என்பதை தியானிப்போமா? முதலில் பாருங்கள், இன்றைய நற்செய்தியில் மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கடற்கரை ஓரமாக போகும் பொழுது சகோதரர்கள் இருவரை காண்கின்றார். ஒருவர் பேதுரு, மற்றவர் அவர் சகோதரராகிய அந்திரேயா. 2 பேரையும் பார்த்துத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன். கேட்ட உடனேயே பேதுரு எழுந்து செல்கின்றார். அவரைப் போலவே அந்திரேயாவும் பின்னே எழுந்து செல்கின்றார். அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய சீடராக பேதுரு மாறி அவருடனேயே இருப்பதற்கு அவர் ஆசை கொண்டு அவருடைய சீடராகின்றார். அவரைப் போலவே அந்திரேயாவும் என்ன செய்கின்றார்? இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் சீடராகி அவரோடேயே தங்கி அவரைப் போலவே நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிக்கின்றார். அதே போல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி பேதுரு எந்த இடங்களெல்லாம் சென்றாரோ அதே இடங்களுக்கும் அந்திரேயாவும் சென்றிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்ற பிற்பாடு அவர் கொடுத்துவிட்டு சென்ற கட்டளை என்ன? நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள். இந்த கட்டளையை ஏற்று பேதுரு சொந்த இடம் விட்டு, அதாவது இஸ்ரேல் நாட்டை விட்டு நற்செய்தி அறிவிப்பதற்காக செல்கின்றார். அவரைப் போலவே, பேதுருவைப் போலவே அந்திரேயாவும் என்ன செய்கின்றார்? சொந்த நாட்டை விட்டு வேறு இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க செல்கின்றார். இப்படி எண்ணற்ற ஒற்றுமைகளை பேதுருவைப் போலவே அந்திரேயாவும் கொண்டிருந்தார் என்பதைத்தான் நற்செய்தி வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம். சாவுக்கு வருவோமே, சாவிலும் கூட தன் சகோதரனைப் போலவே, அதாவது பேதுருவைப் போலவே சாவதற்கான ஒரு வாய்ப்பை அந்திரேயா பெற்றுக்கொள்கின்றார். எப்படி? வரலாற்றில் பார்க்கும் பொழுது சிலுவை சாவை ஏற்றுக்கொண்ட முதல் நபர் யார் என்று கேட்டால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரைப் போலவே சாவதற்கு பாக்கியம் பெற்ற இன்னொருவர் யார் என்று கேட்டால் பேதுரு. அவரைப் போலவே, பேதுருவைப் போலவே சாவதற்கு மற்றொரு பாக்கியம் பெற்றுக்கொண்ட சீடர் யார் என்று கேட்டால் அந்திரேயா. ஆக இயேசு, பேதுரு, அந்திரேயா, அந்த 3 பேர் மட்டுமே சிலுவையினால் மரணத்தை தழுவிக்கொண்டவர்கள் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. ஆனால் இந்த இடத்தில் மட்டும்தான் ஒரு வேற்றுமையை காண்கின்றோம். இயேசு கிறிஸ்து நேராக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். அவரைப் போலவே சாவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று பேதுரு சொல்லி என்ன செய்தார்? என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி தலைகீழாக அறையப்பட்டு உயிர் நீத்தார் பேதுரு. அந்திரேயாவின் வாழ்விற்கு வருவோமே, என் சகோதரனைப் போலவே தலைகீழாக அறையப்பட்டு மரணிப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவைப் போலவே நேராக அறையப்பட்டு மரணிப்பதற்கும் எனக்கு தகுதி இல்லை. ஆகவே என்னை சிலுவையில் குறுக்காக வைத்து அறைந்து கொள்ளுங்கள், அப்பேற்பட்ட கொடூரமான சிலுவை மரணச்சாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்தார் புனித அந்திரேயா. அன்பார்ந்தவர்களே, அவரைப் போலவே வாழ்வதற்கு எண்ணற்ற வாய்ப்புகளை பெற்றுக்கொண்ட அந்திரேயா மரணத்தில் மட்டும் நான் அவரைப் போல இருக்கவில்லை, ஏனென்று கேட்டால் எனக்கு அந்த தகுதி இல்லை என்று சொல்லி என்னை ஆண்டவரைப் போல சாவதற்கும் எனக்கு தகுதி இல்லை, என் சகோதரனைப் போல சாவதற்கும் தகுதி இல்லை, நான் வேறு விதமாக சாவை தேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி எக்ஸ் வடிவ சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். பார்ந்தவர்களே, தான் தேர்ந்து கொண்ட கடவுளுக்காகவும் கடவுள் தேர்ந்து கொண்ட தலைமை பீட போப்பாண்டவருக்காகவும் எவ்வளவு பெரும் விசுவாசியாக புனித அந்திரேயா சாவு வரைக்கும் இருந்திருக்கின்றார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அல்லவா?
உணர்ந்து பார்த்தவர்களாய் கடவுளைப் போலவே நாமும் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும், புனித அந்திரேயாவைப் போல. ஆனாலும் கூட கடவுளுக்கும் நமக்கும் சில எட்ட முடியாத தூரங்களும் உண்டு. அதுதான் அவரது தகுதியும் நமது தகுதியின்மையும். அந்த தகுதியின்மையை உணர்ந்து பார்க்கும் பொழுது கடவுள் நம்மை தகுதி உள்ளவராக மாற்றுவார், புனித அந்திரேயாவைப் போலவே.